வணக்கம் பெரியவரே. பெரியவர் சொல்றான் ஐயாக்கா பெருசு ஆபரேஷன் பண்ணி வந்துரு. ஏங்க உங்களுக்கு ஆம்பளைக்கு வர கோவம் வருது? ஆம்பளை இல்லையா? நான் பொட்டா நானு. ஓ நீங்க ஆம்பளைங்க தானா? ஏன் பெரியவர் சொன்ன மரியாதை சொன்னா பிடிக்கல? பெரியவர். ஓஹோ அப்படியா? வணக்கம் தாத்தா. அடிவாத்தா. தாத்தா வேலைய பார்த்தாதேன்னு தெரியும். என்ன செய்யறதுல பிடிக்கிற புடி பிள்ளையார் வந்து. ஆமா ஆமா. சம்ம நெல்லு நாட்டு போடுங்க. ஆயில் மோட்டர் மாதிரி அவசர மாதிரி ஆட்சி எடுத்துரும். ஆமா. ஏங்க தாத்தான்னு சொன்னாலும் பிடிக்கல. நல்லா பிடிக்காது. வணக்கம் அண்ணா. அது வராது. ஏன் வணக்கம் அண்ணா. மரியாதை அண்ணான்னு சொல்றாங்க. ஏங்க அண்ணான்னு சொன்னாலும் பிடிக்கலையா? நல்லா பிடிக்காது. வணக்கம் மாமா. இதுக்குதான் நாடகத்துக்கு வரியா? அதே ஆரம்பத்துல மக்கள். சரி எதற்காக எங்களை அழைச்சிங்க? துணு முத்தவங்க. சரி பானை காட்சி போறதோட ஏண்டா புளிச்ச மாவு என்ன பார்த்தா கோண காலம் தெரிஞ்சா? புளிச்ச மாவா இருந்தாலும் தட்டி அப்படியே கலைக்கு விட்டு பாரு இறங்கும். ஆமா ஆமா இழுத்து வச்சு அறுத்துருவேன். அறுத்துட்டு எடுத்து மாவாத கூட்டு காக்கா தூக்க மாட்டோம். பத்தமா காட்டுமா காட்டு போட. எதை காட்டணும்? ஆட்டத்தை ஆடி காட்டு. ஆடி காட்டு பாடி காட்டு. நடிப்பை நடித்து காட்டு. நீ காட்டு இல்லைன்னா குறைய ரேட்டு அப்பெல்லாம் வெப்ப வேட்டு. எதுக்கு வைப்பா? மானம் கட்டு போடுவேன். ஆமா சீக்கிரம் ஆட்டா. சரி காட்டட்டா? காட்டு ஆட்டா. மாமா எழுந்த பழம் ஏறி நல்லா பட்டுமா வளர்த்த நல்லா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கு. நாங்க செத்துறதா போல இருக்கு எங்களுக்கு. என்னடி பண்ணிட்டு ஏன் அப்படி அவுத்து போட்டு ஆடிக்கிறீங்க? யார் அவுத்து போட்டு ஆடுறீங்க? ஒரு பெண்ணா பிறந்தா அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு சொல்லக்கூடிய 4 வித குணம் இருக்கணும்டி. உங்ககிட்ட என்னதான் இருக்கு? அப்படி அச்சம் மடம் பைப்பு போல்டு ஃபுட்பாலு வாசரு எல்லாம் தான் வச்சு ஒரு பொம்பளை கட்ட அதெல்லாமா இருக்கும். என்னடி எல்லாம் தாண்டி அடிக்கிறீங்க? ஏண்டி ஒரு பெண்ணா பிறந்தா சைலண்ட் நல்ல ஆட அணிய கத்துக்கணும். எங்களை பாரு மகாராஜா எப்பேற்பட்ட புடவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. உனக்கு எடுத்து கொடுத்துறாரு. இதுக்கு இப்ப ஃபேமஸ் கிடையாது. ஃபேமஸ் கிடையாதா? இதுக்குதான் ஃபேமஸ். என்னது இதுதான் ஃபேமஸா? ஆமாண்டி. இது பேரு என்னடி? இது பேரு நைட் டிராவல்ஸ். ஓ இதுதான் நைட் டிராவல்ஸா? ஐயோ ஏரி வேலைக்கு போனா கூட இதா போட்டு போனா காத்து ஃப்ரீயா வருது. ஆமா ஆமா
இந்த மாதிரி திடீர்னு நாங்க ஊருக்கு போனா கூட இதை போட்டுக்கணும்னா நம்ம பாட்டுக்கு பஸ் ஏறி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு இடம் விடுறது கிடையாது இது. அதே இது என்ன அடிக்குது ஏண்டி ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் தெரியாது இருந்தது. ஏன்னா கொஞ்சம் வசதியானவங்க வீட்டுல போடுவாங்க. அந்த ரூம்ல போட்டு ரூம்ல கைட்டு போட்டு நைட்ல போடுவாங்க, பகல்ல கைட்டு போட்டு வந்துருவாங்க. இப்ப அப்படி கிடையாது, பகல்ல தான் ரொம்ப பிறந்து நடக்குது. ஆமா ஆமா. ஏண்டி இது டிராவல்ஸ் சொல்றியா? எங்க தொடங்க எங்க முடியும் இது? ஆர்னி கலஞ்சா வேலை வெளியே போக வேண்டிய இடையில எங்குமே நிக்காதா? எங்க புளியா மரம் இருந்ததோ அங்கங்க நின்னே ஏற்றிக்கும். இது டவுன் பஸ். ஓ இதுதான் டவுன் பஸ்ஸா? யார் ஒண்ணுமே ஏறிக்கலாம், யாருமே இறங்கிக்கலாம். ஏண்டி சரி அதெல்லாம் போகட்டும், அந்த கதை அப்படியே இருக்கட்டும். அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஒரு பொழுது நல்லா நகை நட்டோட தான் நம்ம 4 பேரை திருமணம் செஞ்சுட்டு வந்தோம். ஆமாண்டி. நான் எங்களை பாரு இன்னும் அப்படியே தான் இருக்கும். நீ மட்டும் ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? ஏன்டி கேட்க வாழ்க்கையே வீணா. சைலன்ஸ் சைலன்ஸ் பாருங்க, நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்க செவில வேணுங்க. ஏதோ எங்க தலையெடுத்து நாங்க கட்டுறோம், நீங்க எதுக்கு கட்டிக்கிறீங்க அப்படின்னு பாருங்களேன். நீங்க பாருங்க, கலகாப்பால கை ஓட்ட மாதிரி கல 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 கலன்னு இந்த பக்கம் தான் சத்திராட்டி வந்து ஒரு பெண்ணா பிறகுட்டே பாவண்டி. ஆமா ஆமா. ஒரு மண்ணா பிறந்தாலும் பரவாயில்ல, வீடு கட்ட போதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதாண்டி. நான் பெண்ணா கொண்டு நான் படுறேன் பாரு கஷ்டம். ஐயோ ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு தாய் தந்தை பேச்சு கேட்டு அவங்க விருப்பத்துக்கு யாரை கொடுக்குறாங்களோ அவங்கள மணந்தோம்னா நன்றாக இருக்கலாம். ஆமாண்டி உண்மைதாண்டி. நம்ம இஷ்டமா இழுத்துன்னு போற மாதிரி நம்ம தான் லொட்டு பட்டு லோங்கஞ்சி கிடக்குறோம். என் வாழ்க்கை ஒரு நவுர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்டி. என்னது நவுர் மேரேஜ்? லவ் மேரேஜ்னு சொல்லு. அதான் நான் ஒருத்தன் அவனை சைட்ல அடிச்சான், அவன் என்ன ரைட்ல அடிச்சான். ஐயோ எங்க அடிச்சுக்க? சைட்ல அடிச்சுக்கிறேன்டி. சைட் அடிச்சுன்னு சொல்ற? ஆமா. என்ன விட்டா அவரு பிரிய மாட்டேன்னு சொன்னாரு. என்னது பிரிய மாட்டேன்னு சொல்லிருப்பாரு. ஆமா. நான் அவரு நல்லா தான் சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமா இருந்தீங்க? 10 வருஷம் இந்த குறையும் கிடையாது. 10 வருஷமா குறை கிடையாதா? குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் பிடிக்க அடிக்க ஆரம்பிச்சுட்டான். குழந்தை எல்லாம் முன்னாடி பண்ணும். நானு என்ன பண்ண முடியும்? நானும் போவாதா போய் தான் வர்றேன். இல்லையா கோவிலுக்கு போய் வர்றேன். அப்ப கூட குழந்தை பிறக்கல. குழந்தை கிடையாது. அப்புறம் இங்க மாறிக்குது பாரு ஆரணில. அவர் நுனியப்பன் டாக்டர் கிடையாது. ஆரணில தானே சொல்றேன். ஏண்டி அவர் பேரு முனியப்பண்டி. முனியப்பன் கிடையாது. ஐயோ அவர் தாண்டி அம்மா புடிச்சுக்கணும் சொன்னாரு. எதை பிடிச்சிட்டு சொன்னாரு? நாடிய பிடிச்சிட்டு சொன்னாரா? நாடி கையை பிடிச்சி சொன்னாரு. கோயிந்தமா கோயிந்தமா. ஓஹோ உன் பேரு கோயிந்தமாவா? அதுக்கு முன்ன உசுப்படி. கோயிந்தமா. சரிடி. கோயிந்தமா கோயிந்தமா குழந்தை இல்லைன்றியா நீ? குழந்தை இல்லைன்னு சொல்றிய? நான் சொல்ற மாதிரி செய்யுமான்னாரு. சரி என்ன சொன்னாரு? என்னன்னு கேட்டாங்க அவரு. அவர் என்ன சொன்னாரு, உன் கர்ப்பப்பை எடுத்து தண்ணியில எல்லாம் ஒரு அலசு தண்ணியில ஒரு அலசு நல்லா ஒரு குமுக்கு நல்லா ஒரு துவைச்சு அப்படியே பிழிஞ்சி காய வச்சுட்டாமா நான் திருப்பி போட்டு அனுப்பிச்சுட்டான். ஏண்டி அருகட்ட கோயிந்தமா கர்ப்பப்பை தண்ணி ரேஷன் கடையில இருக்கிற கோழி பை யாரு தண்ணியில எடுத்து அலசறதுக்கு? அவர் தாண்டி சொன்னாரு. அந்த ஆளுதான் சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? எனக்கு புத்தி என்ன, நான் ஏன் அவங்ககிட்ட போறேன்? ஆமா ஆமா. அதான் போனா போய் சொல்லிட்டு அவங்க தண்ணிக்கு போனேன்டி. தண்ணிக்கு போனேன். ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் கேட்டாங்க என்னன்னு. முன்னாடி ஓட்டா வீட்டுல வரும்போது நகை நட்டோட வந்தியே, ஒரு நகை நட்டு கூட இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா எல்லா பொம்பளைங்களும் கேட்கறதானே. எனக்கு அப்படியே கலப்பின்னு வந்துச்சு. என்னது கோபம்? ஒன்னு ஆயுது வீட்டுல உட்காந்துருந்தேன். எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல ஏறிச்சு. எங்க ஏறிச்சு? தொண்டையில ஏறிச்சுன்னு சொல்லு. உட்காந்து அழுது இருந்தேன். என் வீட்டுக்கு வந்து கேட்டாரு, ஏன்டி அழுவுற கோயிந்தமான்னு கேட்டாரு. இந்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சு நானு. ஐயோ அப்புறம் உடனே அவரு என்ன பண்ணாரு, அழுவாரு சொல்லிட்டு கிளம்பி போனாரு. கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வந்துருப்பாரு. டவுனுக்கு போனாரு, நகை வாங்கிட்டு வருவாரு திறந்து போட்டுதான் படுத்துன கதுவை திறந்து போட்டு இந்த வருவாரு. நைட்டு 11 மணிக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வராண்டி. அம்மா வந்தாரு. குடிச்சிட்டு வந்து பக்கத்துல தடவுறான். என்னடா தடவுறன்னு கேட்டா, இந்த மூக்கு தண்ணி மூக்குக்கு அப்புறம் மூக்கு பிடிச்சி கடிச்சிட்டான். ஐயோ அப்புறம் அதான் போனா போன்னு சொல்லிட்டு 2 நாள் போட்டு காது கம்பளி கேட்ட அதையும் பிடிச்சி கடிச்சிட்டான். காதையும் கடிச்சிட்டான். அடி பாவி முனியம்மா, மூக்குக்கு மூக்குத்தி கேட்ட மூக்க பிடிச்சு கடிச்சிட்டான். காதுக்கு கம்பளி கேட்ட காதையும் பிடிச்சு கடிச்சு வச்சுட்டான். அந்த பாவி கட்ட இனிமே வேற எதுவுமே கேட்காதுடி. நான் சொல்றதை கேளுடி. இன்னைக்கு உனக்கு கேட்டு அனுப்பிச்சிருந்தீ, நீ ஞாயிற்றுக்கிழமை இல்ல என்னடி கட்ட சம்பளம் நாளாச்ச மூக்குத்தி கேட்ட மூக்க பிடிச்சு கடிச்சான். காது கம்பளி கேட்ட காதை பிடிச்சு கடிச்சான். இன்னைக்கு அடியை கட்டிக்க பாவம் கேட்டுக்கிறேன். குஷ்டம் கட்ட பிடிச்சு கடிப்பான்னு தெரியல.
பாவாடை எல்லாம் உங்க வீட்டுக்காரர் கிட்ட கேக்குறது நம்ம மகாராஜா கிட்ட கேட்டா நம்ம ஒரு சைஸ பார்த்து வாங்கி கொடுக்க போறாரு. அதான் போனா அப்போ சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு வீட்டுக்கு வெளிநாடு போயிட்டாரு. வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு. எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. உங்க வீட்டுக்காரர் போய் வெளிநாட்டுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. எனக்கு இப்ப குழந்தை பிறந்துக்குது. என்னடி இது? ஏண்டி முனியம்மா உங்க வீட்டுக்காரர் போய் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொன்னா? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துல இடையில எப்பவுமே வந்து போகலையா? அவர் ஏன் வராரு? அவர் அடையில அங்கிருந்தே பணம் அனுப்புறாரு. அவள் தான். அப்புறம் எப்படி நீ குழந்தை? ஒரே சந்தேகமா இருக்குடி. நீ தப்பா நினைக்காதடி. எப்படியோ ஒண்ணு பிறந்து போச்சு. அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னேன் உனக்கு குழந்தை போது சந்தோஷப்படுறாரு. ஐயோ அந்தாலும் வெக்கமான சூடு சொன்ன கேட்ட வந்தாலும் அவரு மூஞ்சி அப்படியே பேச்சுக்கணும் வந்து குழந்தை. ஆமா ஆமா அவரு மூஞ்சி மாதிரி இருக்குதா இல்ல மிருந்தக்கார மூஞ்சி மாதிரி இருக்குதா?